ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் போடுறது ஒரு ஆடுதானா? ஜெராக்ஸ் மிஷின்ல ஒரு கண்ணாடி ஜெராக்ஸ் எடுத்தோம்னா என்ன ஆகும்ங்கிறது உங்களுக்கு தெரியுமா? கழுதைகள் நிறையவே பார்த்திருப்பீங்க, ஆனா எப்போது பாடுற கழுதையே பார்த்திருக்கீங்களா? இங்க காருக்கு முத்தம் கொடுத்து காரை வாங்கிட்டு போலாமா? பர்ஸ பின் பாக்கெட்ல வைக்கிறனால எவ்வளவு ஆபத்து வருதுங்கிறது தெரியாமலே நிறைய பேர் இருக்காங்க. இந்த பிசினஸ் மேன் எதுக்காக அவரோட சொந்த கிராமத்தை இடிச்சு தரமட்டமாக்கிட்டாரு? இதே போலவே இன்ட்ரெஸ்டிங் அண்ட் அமேசிங்கான விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு வீடியோ லைக் பண்ணி ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. நம்பர் 15. நார்மலாவே இந்தியால இருக்கிற மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிகள்ல ஏதாவது எம்ப்ளாயி ஏதாவது ஒரு காரணத்தினால வேலையை விட்டு தூக்கணும்னா அந்த எம்ப்ளாய்க்கு முன்னாடி இன்ஃபார்ம் பண்ணாம திடீர்னு வேலையை விட்டு தூக்கிடுவாங்க. ஆனா இந்த மாதிரியான ஒரு விஷயம் துபாயில நடக்கவே நடக்காதாம். அதாவது துபாயில எந்த ஒரு கம்பெனியும் எந்த ஒரு எம்ப்ளாயும் திடீர்னு வேலையை விட்டு தூக்க முடியாது. ஏன்னா துபாயோட லேபர் லா அடிப்படையில் துபாயில எந்த மாதிரியான ஒரு சட்டத்தை வச்சிருக்காங்கன்னா அங்க எந்த ஒரு கம்பெனி எந்த ஒரு காரணத்தினால அவங்களோட எம்ப்ளாயை திடீர்னு வேலையை விட்டு தூக்க கூடாதாம். ஒருவேளை வேலையை விட்டு தூக்குறதா இருந்தா ஒண்ணு இல்ல 2 மாசத்துக்கு முன்னாடி அந்த எம்ப்ளாய்க்கு இன்ஃபார்ம் பண்ணணுமா. அந்த டைமை பயன்படுத்தி அந்த எம்ப்ளாய் வேற ஏதாவது கம்பெனில வேலை தேடிக்கலாம். இந்த சட்டத்தினால அங்க இருக்கிற மோஸ்ட் ஆஃப் த மக்கள் ஜாப்லெஸ்ஸா கஷ்டப்பட மாட்டாங்க. இந்த மாதிரியான சட்டம் இந்தியாலே வந்தா எப்படி இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. நம்பர் 14. நம்ம இதுவரைக்கும் கழுதைகளை ஏதாவது பொருட்களை சுமந்துட்டு வேலை பார்க்கறது தான் பார்த்திருப்போம். ஆனா இன்னைக்கு நம்ம இந்தியாவை சேர்ந்த ஒரு சிங்கர் கழுதையை பத்தி பார்க்கலாம். இந்த கழுதையோட சிங்கிங் திறமை கேட்டு நீங்களே ஆச்சரியமாயிருவீங்க. ஸ்கிரீன்ல தெரியுற இந்த கழுதையோட பேர் தான் எமிலி. அண்ட் இந்த கழுதையோட சிங்கிங் எப்படி இருக்கும்ங்கறத நீங்களே உங்க காதால கேளுங்க. எமிலி இப்ப அதோட சிங்கிங் திறமையால சோசியல் மீடியாக்கள்ல ரொம்ப பாப்புலரா இருக்குது. அண்ட் இந்த எமிலி என்கிற கழுதையை வளர்க்கறவங்க என்ன சொல்றாங்கன்னா எமிலிக்கு முன்னாடி எப்பெல்லாம் சாப்பாடு கொண்டு வைக்கிறோமோ சாப்பாடை பார்த்தோம்னா சந்தோஷத்துல இந்த மாதிரி பாட்டு பாட தொடங்கிருமா. எமிலியோட இந்த சிங்கிங் டேலண்ட பாராட்டி இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுக்கலாம். நம்பர் 13. எந்த நாடா இருந்தாலும் அங்க ஒரு புது சட்டத்தை உருவாக்கணும்னா அதுக்காக பெரிய பெரிய தலைவர்கள் எல்லாம் ஒண்ணு கூடி அதுக்கே பெரிய ப்ராசஸ் நடக்கும். ஆனா அயர்லாந்துல இந்த வேலையை ஒரு ஆடு பாத்திரம்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? ஆக்சுவலா அயர்லாந்துல ஒவ்வொரு வருஷம் 10ல இருந்து 12 ஆகஸ்டுக்கு புக் என்கிற பேர்ல ஒரு ஃபெஸ்டிவல் நடக்கும். அந்த ஃபெஸ்டிவல் ஒரு ஆடை தேர்ந்தெடுத்து அந்த ஆடை 3 நாளைக்கு ராஜாவாக்கிடுவாங்களாம். அதுக்கப்புறம் அந்த ஃபெஸ்டிவலோட முடிவு நாள்ல நிறைய சட்டங்கள்ல நிறைய பேப்பர்ல எழுதி அந்த ஆடுக்கு முன்னாடி வச்சிருவாங்க. அந்த டைம்ல அந்த ஆடு எந்த பேப்பர் மேல முதல்ல கால் வைக்குதோ அந்த பேப்பர்ல இருக்கிற சட்டத்தை அடுத்த ஒரு வருஷத்துக்கு அயர்லாந்து முழுவதுமே கடைபிடிப்பாங்களாம். நம்ம இடத்துல ஒரு மனுஷன் சொல்றதே ஒருத்தங்களும் ஒழுங்கா கடைபிடிக்க மாட்டேங்கிறாங்க. இங்க ஒரு ஆடு சொல்றத முழு நாடே கடைபிடிக்குது. நம்பர் 12. உலகம் முழுவதும் நிறைய விதமான வித்தியாசமான காம்படிஷன்ஸ் நடக்குது. ஆனா இங்க ஒரு காம்படிஷன் எப்படின்னா வெறும் மொத்தம் கொடுத்து பளபளப்பான காரை வாங்கிட்டு போய்கிட்டே இருக்கலாம். இந்த காம்படிஷனோட பேர் கிஸ் கியா. அண்ட் இந்த காம்படிஷன் அமெரிக்கால இருக்கிற ஆஸ்டினை சேர்ந்த 96.7 கிஸ் எஃப்எம் ரேடியோ ஸ்டேஷன் தான் இந்த காம்படிஷனை ஆர்கனைஸ் பண்றாங்க. இந்த காம்படிஷன்ல பண்ண வேண்டியதெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்றவங்க ஒரு காரை கண்டினியூஸா இந்த மாதிரி முத்தம் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். யார் அதிகமான நேரம் விடாம காருக்கு முத்தம் கொடுக்கறாங்களோ அவங்க தான் இந்த காம்படிஷன்ல ஜெயிப்பாங்களாம். அண்ட் அதுல ஜெயிக்கிறவங்க பிரைஸ்ங்கிற பேர்ல அந்த காரை ஓட்டிட்டு போய்கிட்டே இருக்கலாம். இப்படி ஒரு காம்படிஷன்ல நீங்க பார்ட்டிசிபேட் பண்ண விரும்புவீங்களா? கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. நம்பர் 11. ஒரு நேரம் இப்படி இருந்தது இந்தியாவை சுத்தி பார்க்க வர்ற ஃபாரினர்ஸ் எல்லாருமே தாஜ்மஹாலை பார்க்கிறதுக்காகவே வருவாங்க. ஆனா இப்ப ஃபாரினர்ஸ் மத்தியில முன்னாடி தாஜ்மஹாலுக்கு இருந்த மாதிரியான அட்ராக்ஷன் இல்லையா? இத நான் சொல்ல கவர்மெண்டோட டேட்டாவோட அடிப்படையில இப்ப இந்தியாவுக்கு சுத்தி பார்க்க வர்ற ஃபாரினர்ஸ் எல்லாருமே மகாபலிபுரத்தை சுத்தி பார்க்க தான் விரும்புறாங்களாம். ஏன்னா அங்க 40க்கும் அதிகமான மானுமெண்ட்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாம ஏன்ஷியன் காலகட்டத்து ஆர்கிடெக்சரை இங்க ரொம்ப டீடைலா பார்க்கலாம். இதனால தான் மோஸ்ட் ஆஃப் த ஃபாரினர்ஸ் மகாபலிபுரத்துக்கு அட்ராக்ட் ஆகி வர்றாங்களாம். ஆனா இந்தியால இருக்கிற லோக்கல் டூரிஸ்ட்கள் மத்தியில தாஜ்மஹால் என்ன மோஸ்ட் அட்ராக்டிவ் டூரிஸ்ட் பிளேஸா தான் இருக்குது. நம்பர் 10. இனி ஸ்வீடன் நாட்டுல பிச்சை எடுக்கிறதுக்கும் ஒரு விதமான டாக்ஸ் கட்டணுமா? ஏன்னா ஸ்வீடன்ல பிச்சைக்காரங்க பிச்சை எடுக்கிறதுக்காகவே ஒரு விதமான பர்மிட்டை கொண்டு வந்திருக்காங்க. அதனால ஸ்வீடன் சிட்டில பிச்சை எடுக்கணும்னு நினைக்கிற யாரா இருந்தாலும் சரி அவங்க அந்த பர்மிட்டை முதல்ல வாங்கணுமா. அண்ட் அந்த பர்மிட்டை கவர்மெண்ட் இருந்து வாங்குறதுக்கும் $26 கொடுக்கணும். அதாவது கிட்டத்தட்ட 2000 ரூபாய் வரைக்கும் வரும். இந்த 2000 ரூபாய் வரும் பிச்சை எடுக்கிறதுக்கான பர்மிட்காக மட்டும்தான். மத்தபடி ஒவ்வொரு மாசமும் வர கலெக்ஷன்லயும் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் கொடுக்கணுமா. ஒருவேளை யாராவது அந்த பர்மிட்டை வாங்க ஸ்வீடன்ல பிச்சை எடுத்தாங்கன்னா அதுக்கப்புறமா அவங்களுக்கு ஒரு பெரிய தொகை ஃபைன் இல்ல ஜெயில் தண்டனை கொடுக்கறதுக்கும் வாய்ப்பு இருக்குதாம். அங்க சுத்தி இங்க சுத்தி கடைசியில பிச்சைக்காரங்க பாக்கெட்ல கை வச்சுட்டாங்க. நம்ம